இமயமலையின் உச்சியில் அந்த சந்திப்பு நடந்த அந்த நொடி, அது ஒரு தருணம் மட்டுமல்ல, அது காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு உண்மை. பார்வதி மற்றும் சிவன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த பார்வையில் ஆசை இல்லை, எதிர்பார்ப்பில்லை. ஆனால் அதிலிருந்தது முழுமையான அறிதல். பார்வதி மெதுவாக முன்வந்தாள். அவள் எடுத்த ஒவ்வொரு அடியும் பூமியில் ஒளி செய்யவில்லை, ஆனால் பிரபஞ்சத்தில் ஒரு அலைவை உருவாக்கியது. சிவன் அமைதியாக இருந்தார். அவரது கண்கள், அவை வெறும் கண்கள் அல்ல, அவை எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கும் சுத்தமான சாட்சியம். நீ வந்துவிட்டாய், அவர் மெதுவாக சொன்னார். அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்தவுடன் அவை ஒலியாக இல்லை, அவை உணர்வாக மாறின. பார்வதி சிரித்தாள். அந்த சிரிப்பு ஒரு பயணத்தின் முடிவும் ஒரு புதிய உண்மையின் தொடக்கமும். நான் எங்கும் போகவில்லை என்று அவள் மெதுவாக பதிலளித்தாள். நான் இருந்த இடத்திலேயே என்னை நான் கண்டேன். சிவன் கண்களை மூடி மெதுவாக தலையசைத்தார். அது ஒரு ஒப்புதல், அது ஒரு வரவேற்பு. அந்த நேரத்தில் இருவருக்கும் இடையில் இருந்த எல்லைகள் கரையத் தொடங்கின. பார்வதி தனது உடலை உணர்ந்தாள். ஆனால் அது இப்போது ஒரு வடிவம் மட்டுமே. அவள் உணர்ந்தது, அவள் அந்த வடிவத்தை தாண்டி இருக்கிறாள். சிவன் தனது அமைதியை உணர்ந்தார். ஆனால் அந்த அமைதி இப்போது தனியாக இல்லை, அதில் ஒரு இயக்கம் கலந்திருந்தது. அந்த இயக்கம் பார்வதி, அந்த அமைதி சிவன், இரண்டும் ஒன்று சேர்ந்தது. அந்த நொடியில் ஒரு ஒளி அவர்கள் இருவரையும் சுற்றி விரிந்தது. அது வெளியிலிருந்து வரவில்லை, அது அவர்களுள்ளிருந்து வெடித்தது. அந்த ஒளி மெதுவாக பரவி மலைகளை தொட்டது, நதிகளை தொட்டது, மரங்களையும் காற்றையும் உயிர்களையும் தொட்டது. இமயமலை முழுவதும் ஒரு புதிய உயிர் பெற்றது. அந்த ஒளியில் ஒரு உண்மை வெளிப்பட்டது. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இது இரண்டு அல்ல, இது ஒன்று.